வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். போட்டித் தேர்வுகளுக்கும் பொது தேர்வுகளுக்கும் தயாராகிட்டு இருக்கீங்களா? அப்படின்னா இது உங்களுக்கான சரியான தளம். இது சங்கரிஸ் டியூட்டோரியல். நான் உங்கள் சங்கரி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி என்ன தலைப்பில் நான் பாடம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நூல்களும் அதனை எழுதிய ஆசிரியர்களின் பெயர்களும். அதாவது பொதுவாக போட்டித் தேர்வுகளில் ஒரு முக்கியமான கேள்வி இருக்கும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நூலினுடைய பெயரை கொடுத்து அதனை எழுதிய ஆசிரியரின் பெயரை கேட்பது, அப்படி இல்லைன்னா ஒரு ஆசிரியருடைய பெயரை கொடுத்து அவர் எழுதிய நூல்களை கேட்பது. இதனால தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் சில முக்கியமான நூல்களும் அதனை எழுதிய ஆசிரியர்களின் பெயர்களையும் கொண்டு வந்திருக்கேன். முதல்ல தொல்காப்பியம். இந்த நூலை எழுதிய ஆசிரியர் யார் என்று நம்மளால் கண்டுபிடிக்க முடியாததுனால தொல்காப்பியத்தை எழுதியவர் அப்படிங்கிறதுனால தொல்காப்பியர் அப்படின்னு பேர் வச்சுட்டாங்க. ஸோ தொல்காப்பியம், தொல்காப்பியர். அடுத்து திருக்குறள். இதனை எழுதினது யாருன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்ம தலைவர் திருவள்ளுவர். அடுத்தது பிரதாப முதலியார் சரித்திரம். இது ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு புக்கு. இதனை எழுதினவர் மாயூரம் வேதநாயகம் பிள்ளை. அடுத்து தொன்னூல் விளக்கம் தேம்பாவணி. இந்த நூல்களை எழுதினவர் வீரமாமுனிவர். இவர் ஒரு ஆங்கிலேயர். தன்னுடைய மதத்தை பரப்புவதற்காக தமிழ் கற்றார். அப்புறமேல என்ன ஆயிடுச்சுன்னா, தமிழ் மேலே அதிகமான ஆர்வம் கொண்டதுனால அவர் தன்னுடைய பெயரை வீரமாமுனிவர் அப்படின்னு மாற்றிக்கிட்டாரு. ஆக தொன்னூல் விளக்கம் தேம்பாவணி நூல்களை எழுதியவர் வீரமாமுனிவர். அடுத்தது தசபுராணம். தசபுராணத்தை எழுதியவர் அப்பர். இவர் 63 நாயன்மார்களுள் ஒருவர். அடுத்ததா நன்னூல். நன்னூல் ஒரு இலக்கண நூல். ஒரு செய்யுளை எப்படி எழுதுவது என்பதை பற்றி போதிக்கக்கூடிய ஒரு நூலாகும். இதனை எழுதியவர் பவணந்தி முனிவர். அடுத்து சிலப்பதிகாரம். கண்ணகி, கோவலன், மாதவி இவர்களுடைய வாழ்க்கையை பற்றி பேசும் இந்த நூலை எழுதியது இளங்கோவடிகள். அடுத்து மணிமேகலை. இதனை எழுதியவர் சீத்தலை சாத்தனார். அதாவது சீழ்தலை சாத்தனார் அப்படிங்கிறது தான் மருவி சீத்தலை சாத்தனார் அப்படின்னு ஆயிடுச்சு. பொதுவாக அவர் பாடல்களை எழுதும்போது தவறாக எழுதிவிட்டால் அந்த ஆணியை வச்சு தன்னுடைய தலையில் குத்திக்கிட்டே இருப்பாராம். அதனால் அவருக்கு தலையில் சீழ் இருக்கும் அப்படின்றதுனால இந்த பெயர் அப்படின்னு சொல்லுவாங்க. கம்ப ராமாயணம். இது நூல் பெயர்லேயே ஆசிரியருடைய பெயரும் இருக்குது. அதாவது கம்பர். கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவிபாடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு பாடல்களை இயற்றுவதில் கம்பர் திறமையானவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து சீராப்புராணம், உமறுப்புலவர். சீராப்புராணத்தை எழுதியவர் உமறுப்புலவர். அடுத்து நற்றிணை, குறுந்தொகை, அகநானூறு, புறநானூறு. இந்த பாடல்களை ஒரு புலவர் எழுதலை. அதை நிறைய பேர் எழுதினது பாடல்களுடைய தொகுப்பு தான் இந்த நூல்கள். பொதுவாக அந்த காலத்தில் ஏட்டுச்சுவடியில் தான் எழுதுவாங்க. இடைக்காலத்தில் என்ன ஆச்சு அப்படின்னா, மக்கள்கிட்ட ஏட்டுச்சுவடிகளை ஆற்றில் விட்டாலோ நெருப்பில் போட்டாலோ தங்களை பிடித்த தீமைகள் விலகிவிடும் அப்படின்ற ஒரு மூட நம்பிக்கை உண்டாச்சு. இதனால் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய ஓலைச்சுவடிகள் நம்ம இழந்துட்டோம். அப்படி இழந்தது போக மீதி இருக்கிறத தொகுத்த நூல்கள் தான் இது எல்லாமே. அடுத்து திருவாசகம். திருவாசகத்துக்கு உருகாதார் ஒரு வாசகத்துக்கும் உருகார் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு மன உருக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய பாடல்களை கொண்ட இந்த திருவாசகத்தை பாடியவர் மாணிக்க வாசகர். அடுத்து தேவாரம். தேவாரத்தை எழுதியவர் திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர். ஆக தேவாரம் பாடல்களை நிறைய பேர் எழுதினதை தொகுத்திருக்காங்க அப்படின்னு நமக்கு இது மூலமா தெரியுது. அடுத்து பெரிய புராணத்தை எழுதியவர் சேக்கிழார். உலகியல் 100 அப்படின்ற புத்தகத்தை எழுதியவர் பாவரரு பெரும் சித்திரனார். அடுத்து பாஞ்சாலி சபதம். அந்த காலத்தில் ஆங்கிலேயர்களை எதிர்த்து நிறைய பாடல்களை இயற்றிய பாரதியார் தான் இந்த பாஞ்சாலி சபதம் நூலினுடைய ஆசிரியர். இது மட்டும் இல்லாமல் குயில் பாட்டு, கண்ணன் பாட்டு, இப்படி இன்னும் பல நூல்களை எழுதியிருக்காரு. அடுத்தது பார்த்தீங்கன்னா அர்த்தமுள்ள இந்து மதம். இதனை எழுதினவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்ணதாசன். கண்ணதாசன் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். தமிழ் சினிமா உலகத்தில் நிறைய பாடல்களை எழுதினவர். அடுத்து ஆத்திச்சூடி. ஆத்திச்சூடியை எழுதியவர் ஔவையார். ஔவையார்ன்ற பேரில் பல காலத்தில் பல பேர் இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து இருக்குது. இப்போது இதோட இந்த நூல்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கான காணொலியை நான் முடிச்சுக்கிறேன். ஏற்கனவே நம்ம சேனலில் திணை பற்றின முழுமையான பாடத்தை நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதை போய் பாருங்கள், லிங்கை கீழே தரேன். இன்னும் இந்த மாதிரி நிறைய வீடியோக்கள் வேணும்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் வேறு ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கிறேன். வெற்றி பெற வாழ்த்துக்கள். நான் உங்கள் சங்கரி.